என்னங்க டவ் ஸ்டோரி முடிஞ்சா? இப்பொழுது நம்ம போலீஸ் லஞ்சம் வாங்குவது எப்படி என்ற ஒரு கதையை பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் நிற்பது சைதாப்பேட்டை சப்வே ரயில்வே ஸ்டேஷன் அருகில். வெல்கம் பேக் டு போலீஸ் கிரைம். வெல்கம் பேக் டு சண்டே மசாலா. சண்டே சமையல் மாதிரி இங்க பாருங்க, சண்டே லஞ்சமா இருக்குது. இது லஞ்சம் வாங்குவது அல்ல, இது போலீஸ் விசாரணை எப்படிப்பட்டது என்பது. போலீஸ் ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு ரொம்ப உருப்படுப்படுகிறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ கேமராவை திருப்புவாங்க. மேலே பாருங்க, அதோ தெரியுதே ஒரு மலை, அதுதான் எங்கள் பாட்டனோட சொத்து. அதில் பாதி மலை எங்களுக்கு சொந்தம், பாதி சர்ச்சுக்குன்னு கெஞ்சி கேட்டாங்க. நாங்கள் கொடுத்துட்டோம். அதனால அவங்க மலையில் அதிகமாக சர்ச் தான் இருக்கணும், கோயில் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் அதை நம்பலை, இருந்தாலும் இறக்கப்பட்டு அதை கொடுத்துட்டோம். பட் ஆனால் இப்போ என்னன்னா அந்த மலையே எங்களுக்கு சொந்தம் இல்லைன்றாங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது? எங்கே போவோம்? கேட்டால் இந்த மெட்ரோ ரயில் நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துவாங்க, நாங்கள் கொடுத்துருன்றாங்க. போய் கவர்மெண்ட்டை கேட்டால் செருப்பாக அடித்து துரத்துறாங்க. என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள்? இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ட்விஸ்டர் பைக் மாட்டியிருக்கு. பைபிளில் ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ அவர் அவுட் ஆக போகிறாரு. அப்படியே அந்த அவுட்டை கொஞ்சம் பாருங்கள். இரா பேக்கில் போட்டேன். இதோ பார்த்தீங்களா, அம்பையர் அவுட் காமிக்கிறாரு அந்த பையனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அம்பையர் அவுட் காமிக்க போகிறாரு. அவுட்டை காமிச்சாரு. இப்போ அவர் கொஞ்சம் டான்ஸும் ஆட போகிறாராம். பாருங்களேன். அங்க பாத்தீங்கன்னா ட்விஸ்டர் வண்டி கிளம்ப போகுது. ஏன்னா போலீஸ்காரங்க கிட்ட 1000 ரூபா வாங்கிட்டாரு. ரொம்ப பாவம் அந்த பசங்க, அப்பாவிப்பட்ட ஏழையாம். கெஞ்சி கூத்தாடுறாங்க, காலெல்லாம் விழுறாங்க. பட் ஆனா அந்த போலீஸ்காரனுக்கு இறக்கமே இல்லை. பாத்தீங்களா மயிலாட் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொருத்தர் மாடி இருக்காரு. அவரு கண்ணாடி போட்ட சாமியாருன்னு சொல்லலாம். அங்கே பாருங்க, போலீஸ்கார் அவர்கிட்ட கண்ணாடி இதோ ஒரு 10 கண்ணாடி வாங்க போறாராம். சரிங்க, இதோட இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போமா? பாய் பாய்.